தமிழ் ஈழத்தில் நமது தொப்புள் கொடி உறவுகள் வீழ்த்தப்பட்ட போது அதற்காக குரல் கொடுக்காமல் தமிழால் வாழ்ந்து சொத்து குவித்த கருணாநிதியும் திராவிடம் பேசிய தமிழ்நாட்டு தலைவர்களும் பதவிக்காக, பணத்திற்காக, அவர்களுடைய சொந்த சுகத்திற்காக தமிழர்களை ஈழத்தில் துடிதுடிக்க சாவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள். அதனை நினைவுகூரும் விதமாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் மே 18ஆம் நாளை நாம் நினைவு கூறுகிறோம். நாம் இதனை நினைவு கூறுவதன் மூலம் தமிழுக்கும் தமிழர்களுக்கும் துரோகிகள் யார், எதிரிகள் யார் என்பதை நாம் நமக்கும் நமது அடுத்த தலைமுறைக்கும் செய்தியினை கடத்துகிறோம். இச்செய்தியை கடத்துவதன் மூலம் தமிழீழத்தை தமிழர்கள் பெற வேண்டும். தமிழர்களுடைய தாகம் தமிழீழ தாயகம்தான். தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். நமது நிலமும் வளமும் பாதுகாக்கப்பட வேண்டும். திராவிட ஆரிய கூட்டத்தை புறந்தள்ள வேண்டும், புறக்கணிக்க வேண்டும். தமிழும் தமிழ் தேசியமும் நிலைக்கட்டும். தமிழ் உலகாலும். தமிழ் உலகாளட்டும். தமிழர்களால் தமிழால் ஒன்றிணைவோம்.